நம்ம தோட்டத்துல பச்சை பட்டாணி ஊடுனதுக்கு அப்புறம் தான் பச்சை பட்டாணி வந்து தோட்டத்துல விளைவிக்கிறது ரொம்ப ஈஸின்னே தெரிஞ்சுக்கிட்டேங்க. எங்க ஊர் பக்கம்லாம் தோட்டத்துல பச்சை பட்டாணி போட்டது இல்லைங்களா, அதனால எனக்கு வந்து பெருசான நாலேட்ஜ் இல்ல. நம்ம தோட்டத்துல லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் போட்டப்பங்க சூப்பரா தழைஞ்சு வந்திருந்தது. பட் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை பட்டாணி வந்து கொடி காய்ங்களா, அதுக்கு பந்தல் மாரி ரெடி பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, பந்தல் மாரி ரெடி பண்ணாம சும்மா ஓப்பன் ஸ்பேஸ்லயே போட்டுட்டேனுங்களா, அது மேலே ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு பெருசான ஈல்டே கிடைக்கலிங்க. ஆனா ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. பட் ரொம்ப நெறைய வரும்னு எதிர்பார்த்தங்களா, அந்த அளவுக்கு வரல. இந்த டைம் வந்து அது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, நம்ம ட்ரெல்லிஸ் காய்கறிக்கு போடுவோம் இல்லைங்களா, சொரக்காய், பீர்க்கங்காய்க்கலாம் அந்த இடத்துலயே போட்டுறலாம் அப்படின்ட்டுங்க, பச்சை பட்டாணி வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே விதைய ஃபுல்லா ஊற வச்சுட்டேங்க. ஊறின விதைய வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ட்ரெல்லிஸ் கிட்டயே ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதையுமே ஊனியாச்சுங்க. 60 நாள்ல அறுவடை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. இந்த விதை எப்படி ஊன்றதுன்னு லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க.